அடுத்ததாக ஒரு நிமிட செய்திகளில் முதலாவதாக இன்று புதுச்சேரியிலும் நாளை தமிழ்நாட்டிலும் சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக இறுதிக்கட்ட ஆலோசனையை தலைமை தேர்தல் ஆணையர் நடத்தவுள்ளார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்த தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் இன்று சென்னை வருகிறார். தமிழ்நாடு புதுச்சேரி சட்டப்பேரவைக்கான பதவிக்காலம் முடிவடையும் நிலையில் தேர்தல் அறிவிப்பு ஓரிரு வாரங்களில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தலுக்காக தயாராகி வருகின்றன. சட்டப்பேரவை தேர்தலுக்கான பணிகளை மாநில தேர்தல் ஆணையமும் தீவிரப்படுத்தியுள்ளது. தமிழகம், புதுச்சேரியில் தேர்தல் முன்னேற்பாடுகளை ஆய்வு செய்ய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையில் தேர்தல் ஆணையர்கள் சுக்பீர் சிங் சந்து, விவேக் ஜோஷி உள்ளிட்ட 7 பேர் கொண்ட குழு இன்று சென்னை வருகிறது. மதியம் 2 மணிக்கு சென்னை வரும் குழுவினர் தனி விமானம் மூலம் புதுச்சேரி செல்கின்றனர். அங்கு சட்டப்பேரவை தேர்தலுக்கான பணிகள் குறித்து அரசியல் கட்சி பிரதிநிதிகள், தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் காவல்துறை உயரதிகாரிகளுடன் ஆய்வு செய்துவிட்டு மாலை 6 மணிக்கு செய்தியாளர்களை சந்திக்கின்றனர். தொடர்ந்து நாளை காலை அங்கிருந்து புறப்பட்டு 11 மணிக்கு சென்னை வருகின்றனர். முதற்கட்டமாக தலைமைச் செயலர், டிஜிபி, மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், காவல்துறை, வருமான வரி, சுங்கத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துகின்றனர். அதைத் தொடர்ந்து நாளை மறுநாள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகளின் கருத்துக்களை கேட்ட பின் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்குக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கிவிட்டு அன்றைய தினம் மாலை டெல்லி செல்கின்றனர். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. கன்னியாகுமரியில் 1.5 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா வளைவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். 2 நாட்கள் பயணமாக நேற்று மதியம் கன்னியாகுமரிக்கு வந்த முதலமைச்சர் அகஸ்தீஸ்வரம் ஊராட்சிக்குட்பட்ட பெருமாள்புரம் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் புதிதாக கட்டப்பட்ட 90 வீடுகளை பயனாளிகளிடம் ஒப்படைத்தார். அப்போது வீடுகளை பார்வையிட்டு முகாம் வாழ் தமிழர்களுடன் கலந்துரையாடினார். வீடெல்லாம் எப்படி கட்டி தந்திருக்கு, நல்ல வசதியா இருக்கா, உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய மாதிரி இருக்கான்னு கேட்டிருந்தாங்க. நல்ல வசதியா கட்டி தந்திருக்கிறாங்க, நல்ல மாதிரி இருக்குது, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாமே நீங்க கொடுத்த உதவியால எல்லாமே நல்லபடியா நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி பேசணும். எங்களுக்கான ரேஷன் நிதி இல்ல, அதை பாருங்கன்னு சொன்னா அவரு அதை நான் அமைச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதைத் தொடர்ந்து நாகர்கோவில் புத்தளம் கல்லடி விளைவில் அமைக்கப்பட்டுள்ள மு.க.ஸ்டாலின் படைப்பகம் மற்றும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி சிலையை திறந்து வைத்தார். நாகர்கோவில் வேப்பமூடு பூங்காவில் 50 லட்சம் ரூபாய் செலவில் நிறுவப்பட்டுள்ள பொன்னப்ப நாடார் முழு உருவ சிலையையும் முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். வரும் 1ஆம் தேதி மதுரை வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு விரைவில் தேர்தல் அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் கடந்த மாதம் 23ஆம் தேதி செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றினார். அதைத் தொடர்ந்து மதுரையில் வரக்கூடிய 1ஆம் தேதி நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார். அதற்காக பிப்ரவரி 28ஆம் தேதி இரவு விமானம் மூலமாக சென்னை வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி நட்சத்திர விடுதியில் தங்குகிறார். மார்ச் 1ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு ஹெலிகாப்டர் மூலமாக புதுச்சேரி செல்லக்கூடியவர் அங்குள்ள ஏர்போர்ட் மைதானம் என்ற இடத்தில் நடைபெறக்கூடிய அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். பிறகு மதியம் 2 மணியளவில் ஹெலிகாப்டர் மூலமாக தஞ்சாவூர் ஏர்போர்ட்ஸுக்கு வருகிறார். அங்கிருந்து தனி விமானம் மூலமாக மதுரை விமான நிலையத்திற்கு சென்றடைந்து அங்கிருந்து பொதுக்கூட்டத்திற்கு செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாலை 4 மணியளவில் மதுரை திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு சென்று வழிபட உள்ள பிரதமர் நரேந்திர மோடி மாலை 6 மணியளவில் விமானம் மூலமாக டெல்லி திரும்புகிறார். அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி அளித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் 2 கட்டங்களாக அதிமுகவின் 10 வாக்குறுதிகளை எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். இந்நிலையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர் 3ஆம் கட்டமாக 6 வாக்குறுதிகளை அறிவித்துள்ளார். மக்களின் சுமையை குறைக்கும் வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும். வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து வேலைக்காக காத்திருக்கக்கூடிய பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். +2 வரை படித்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்துள்ளோருக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் என்று வழங்கப்பட்டு வரக்கூடிய பொங்கல் தொகுப்புடன் சேர்த்து 1,000 ரூபாய் வழங்கப்படும் என்று அதிமுக வாக்குறுதி அளித்துள்ளது. உதவித்தொகையாக 10,000 ரூபாய் வழங்குவது குறித்தும் பிற வாக்குறுதிகளை எவ்வாறு நிறைவேற்றுவோம் என்பது குறித்தும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கமளித்தார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் 3ஆம் கட்டமாக 6 வாக்குறுதிகளை அறிவித்தவர் மீன்பிடி தடைக்காலங்களில் மீனவர்களுக்கு தற்போது வழங்கப்படக்கூடிய நிவாரணத் தொகை 8,000 ரூபாயிலிருந்து 12,000ஆக உயர்த்தி தரப்படும் என்றார்.
மேலும் கைத்தறி நெசவாளர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரக்கூடிய இலவச மின்சாரம் 300 யூனிட்டிலிருந்து 450 யூனிட்டாகவும், விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1000 யூனிட்டிலிருந்து 1400 யூனிட்டாகவும் உயர்த்தி வழங்கப்படும் என்று அதிமுக தெரிவித்துள்ளது. நகர பகுதியில் நடைபாதை ஓரமாக கடை வைத்திருக்கும் சிறு வியாபாரிகள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்குவதற்கு பதிலாக வரியை உயர்த்தாமல் இருக்கலாமே என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலளித்தார். நிதி துறையைச் சேர்ந்தவர்கள் நிபுணர்கள் மூலமாக எந்தெந்த வகையில் வரி பெருக்க முடியுமோ உயர்த்த முடியுமோ அதை உயர்த்தி நாங்கள் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு தேவையான நிதியை பெற்று திட்டங்களை செயல்படுத்தும். இந்த 10,000 ரூபாய் ஒரு முறைதான் வழங்கப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். புதிதாக கட்சி தொடங்கியுள்ள சசிகலா கட்சி பெயரை பின்னர் அறிவிப்பதாக தெரிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நெருங்கிய தோழியாக இருந்த சசிகலா புதிய கட்சியை தொடங்குவதாக அறிவித்துள்ளார். ஜெயலலிதாவின் பிறந்த நாளையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் மாநாட்டை சசிகலா நடத்தினார். அதில் உரையாற்றிய அவர் புதிய களத்தை காணப்போவதாக கூறி புதிய கட்சி குறித்த அறிவிப்பை வெளியிட்டார். புதிய களத்தை காணப்போகிறோம். ஒரு புதிய கட்சியை ஆரம்பிக்க போகிறோம். இது ஒரு திராவிட கட்சியாக பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் வழியில் ஏழை எளிய சாமானிய மக்களுக்கான ஒரு கட்சியாக எதிரிகளையும் துரோகிகளையும் வேறறுக்கின்ற ஒரு கட்சியாக இது செயல்படும். தனது கட்சியின் கொடியையும் பாடலையும் அறிமுகம் செய்து வைத்தார். கருப்பு வெள்ளை சிவப்பு வண்ணத்தில் பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் உருவத்தை தாங்கி நிற்கின்ற ஒரு கொடியாக பட்டொளி வீசி பறக்கும். கட்சியின் பெயரை மட்டும் விரைவில் அறிவிக்கிறேன். இதைத் தொடர்ந்து சசிகலாவின் காரில் இருந்து அதிமுக கொடியை அகற்றிவிட்டு புதிய கட்சியின் கொடி பொருத்தப்பட்டது. முதலமைச்சராக்கி வைத்துவிட்டு சென்ற தன்னை ஒரு காகிதத்தை கசக்கி போடுவது போல் தூக்கி போட்டதாக எடப்பாடி பழனிசாமியை சசிகலா விமர்சித்துள்ளார். ராமநாதபுரம் பசும்பொன்னில் நடைபெற்ற மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் கூட்டத்தில் உரையாற்றியவர் பெங்களூரு சிறையில் தனக்கு பல பிரச்சனைகளை கொடுத்ததாக குற்றம் சாட்டினார். செங்கோட்டையன் ரொம்ப கேட்டார். அது அம்மா இங்கே மாற்றிக்குவோம், நம்ம செக்ரட்டரி ஹோம் செக்ரட்டரி லெட்டர் கொடுத்து பெங்களூர் ஹோம் செக்ரட்டரிக்கு கொடுத்தா போறோம், நம்மளுக்கு இங்கே டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருவாங்க, அதனால நீங்க நம்ம ஊர் ஜெயிலுக்கு வந்துடலாம். நான் ஏதோ தெய்வாதீனமா எனக்கு கடவுளே சொன்னிச்சு போல இருக்கு, இல்லைன்னா நான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருப்பேனாங்கிறதே கஷ்டம். போயஸ் கார்டன் வீட்டில் தங்கக்கூடாது என்பன உட்பட 14 நிபந்தனைகள் தனக்கு விதிக்கப்பட்டதாகவும் வேதனையுடன் கூறினார். நிறைய விஷயங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா உட்கார வச்சவங்கள ஒரு பக்கம் முதுகுல ஒரு பக்கம் முன்புல எவ்வளவு ஈட்டியால குத்துவாங்களோ அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக இதுவரை 10 முறை தோல்வியடைந்திருப்பதாகவும் இனியும் தாம் பொறுமையாக இருந்தால் மக்களுக்கு துரோகம் செய்ததாக ஆகிவிடும் என்றும் சசிகலா தெரிவித்தார். வீரப்பூரில் பொன்னர் சங்கர் கோவிலில் வேடுபரி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே வீரப்பூரில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க பெரிய காண்டியம்மன் பொன்னர் சங்கர் கோவிலில் மாசி திருவிழா கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பொன்னர் குதிரை வாகனத்தில் சென்று அம்பு போடும் வேடுபரி விழா நேற்று மாலை நடைபெற்றது. இதையொட்டி பெரிய காண்டியம்மன் கோவிலில் இருந்து சாம்புவன் காளை முன் செல்ல, அதைத் தொடர்ந்து வெண்பட்டு உடுத்தி பொன்னர் குதிரை வாகனத்தில் கையில் அம்பு ஏந்தியபடி செல்ல 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அணியாப்பூர் குதிரை கோவிலில் வேடுபரி நிகழ்ச்சி நடந்தது. வழியெங்கும் குவிந்திருந்த மக்கள் வெள்ளத்தில் மிதந்து சென்ற சுவாமிகளின் மீது பக்தர்கள் பூக்களையும் பூ மாலைகளையும் தூவி வழிபட்டனர். இந்த விழாவில் கரூர், நாமக்கல், திருச்சி, திண்டுக்கல், பெரம்பலூர், புதுக்கோட்டை, அரியலூர், கோவை, சேலம் உட்பட
பல்வேறு மாவட்டங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். வேடுபரி நிகழ்ச்சியை தொடர்ந்து இன்று பிற்பகலில் பெரிய காண்டியம்மன் திருத்தேரோட்டம் நடைபெறுகிறது. சென்னை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்த போதும் தென் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் வட தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என கணித்துள்ளது. வரும் மார்ச் 1ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், சேலம், தருமபுரி ஆகிய மாவட்டங்களிலும் கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களிலும் இன்றும் நாளையும் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என தெரிவித்துள்ளது. மேலும் வரும் 28ஆம் தேதி வரை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னை புறநகர் ரயில் சேவை குறைப்பால் பயணிகள் திண்டாடும் நிலையில் மேலும் 49 சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மேம்பாட்டு பணிகளால் புறநகர் ரயில் சேவைகள் மேலும் குறைக்கப்பட்டுள்ளதால் பயணிகள் கடும் அவதிக்காளாகினர். எழும்பூர் ரயில் நிலைய பணிகளால் ஏற்கனவே தினசரி ரயில் சேவைகளின் எண்ணிக்கை 204 இருந்து 164 குறைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் மேலும் 49 சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் தற்போது நாள்தோறும் 115 ரயில்கள் மட்டுமே இயக்கப்படுகின்றன. சென்னை கடற்கரை, தாம்பரம் இடையே இயக்கப்படும் குளிரூட்டப்பட்ட புறநகர் ரயில் சேவையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. கும்மிடிப்பூண்டி, செங்கல்பட்டு ரயில் நிலையம் மற்றும் எழும்பூரிலிருந்து செல்லும் ரயில்கள் சேத்துப்பட்டு, கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், பல்லாவரம் உள்ளிட்ட முக்கிய நிலையங்களில் நிற்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் சேவைகள் குறைக்கப்பட்டதால் தாம்பரம், பெருங்களத்தூர், சானட்டோரியம் உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. டைம் பிரகாரம் ஓடுறது கிடையாது. கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் பிரேக் இடையில போட்டாங்க. ஸ்டேஷன்ல ஸ்டாப் பண்ணா கூட நம்ம இறங்கி மாறிக்கலாம். வழியில ஏறினால ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. போகும்போது டெய்லி 11 மணி ஆயிடுது. 8:30 மணிக்கு ஏறினா. மாற்று ஏற்பாடாக ராயபுரம், கிளாம்பாக்கம் மற்றும் தாம்பரம், செங்கல்பட்டு இடையே கூடுதலாக 50 பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் ராஜமகேந்திரவரத்தில் கலப்பட பால் குடித்ததால் ஏற்பட்ட பாதிப்பில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 5ஆக உயர்ந்துள்ளது. ராஜமகேந்திரவரத்தில் விநியோகிக்கப்பட்ட கலப்பட பாலை அருந்திய பலருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதில் ஏற்கனவே 2 உயிரிழந்த நிலையில் சிகிச்சையில் இருந்த ராதாகிருஷ்ணமூர்த்தி, சேஷகிரி ராவ், தாடி ரமணி ஆகிய 3 பலியானதை அடுத்து உயிரிழப்பு எண்ணிக்கை 5ஆக அதிகரித்துள்ளது. தற்போது 12 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் 8 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக மருத்துவமனை தெரிவித்துள்ளது. முதற்கட்ட விசாரணையில் பாலில் எத்திலீன் கிளைக்கால் எனக்கூடிய குளிர்விப்பான் வேதிப்பொருள் கலந்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கணேஸ்வர ராவ் என்ற பால் வியாபாரியை கைது செய்து விசாரணை நடத்தியதில் 46 விவசாயிகளிடமிருந்து பாலை கொள்முதல் செய்து 106 குடும்பங்களுக்கு விநியோகம் செய்தது தெரியவந்தது. அதைத் தொடர்ந்து கலப்பட பாலை குடித்த 73 குடும்பங்களின் மாதிரிகளை சேகரித்து ஆய்வுக்கு அனுப்பியுள்ளனர். மேலும் 46 விவசாயிகளிடம் மாட்டிற்கு வழங்கப்பட்ட உணவு வகைகள் குறித்தும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று அந்த மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அறிவித்துள்ளார். கிரீஸ் நாட்டில் நடந்த திருவிழாவில் ஒருவர் மீது ஒருவர் மாவு தூவி விளையாடி மகிழ்ந்தனர். அந்நாட்டின் கேலக்சிட்டி என்ற கடற்கரை நகரில் ஒவ்வொரு ஆண்டும் மாவு சண்டை திருவிழா நடைபெற்று வருகிறது. ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவர்களின் தவக்காலம் தொடங்குவதற்கு முன்பு இந்த திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். நடப்பாண்டு கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் வண்ணங்கள் கலக்கப்பட்ட மாவை வீசி விளையாடினர். கண்களை பாதுகாக்கும் வகையில் காகிள்ஸ், பாதுகாப்பு உடை அணிந்து இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். பத்தொன்பதாவது நூற்றாண்டிலிருந்து இந்த திருவிழா நடத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. 20 ஓவர் உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றில் ஹாரி புரூக்கின் அதிரடி சதத்தால் இங்கிலாந்து அணி பாகிஸ்தானை வீழ்த்தி முதல் அணியாக அரையிறுதிக்குள் நுழைந்தது. இலங்கையின் பல்லேகலேவில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்று முதலில் களமிறங்கிய பாகிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களின் முடிவில் 9 விக்கெட் இழப்பிற்கு 164 ரன்கள் எடுத்தது. அதிகபட்சமாக அந்த அணியின் தொடக்க வீரர் ஃபர்கான் 63 ரன்கள் எடுத்தார். 165 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இங்கிலாந்து அணியின் தொடக்க வீரர்கள் அடுத்தடுத்து விக்கெட்டை பறிகொடுத்த போதும் மறுமுனையில் அணியின் கேப்டன் ஹாரி புரூக் ஒற்றை ஆளாக நிலைத்து நின்று அதிரடி காட்டினார்.
4 சிக்சர்கள் 10 பவுண்டரிகள் விளாசி 50 பந்துகளில் சதம் விளாசிய ஹாரி புரூக் 100 ரன்களில் ஆட்டமிழந்தார். வெற்றி பெற 4 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் அடுத்தடுத்து விக்கெட்டுகள் விழுந்ததால் பரபரப்பு தொற்றியது. முடிவில் இங்கிலாந்து அணி 19.1 ஓவரில் 8 விக்கெட்டுகளை இழந்து 166 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. இதன் மூலம் இங்கிலாந்து அணி தொடர்ந்து 5வது முறையாக 20 ஓவர் உலகக்கோப்பை அரையிறுதிக்கு முன்னேறி அசத்தியுள்ளது. 20 ஓவர் உலகக்கோப்பையில் பாகிஸ்தானுக்கு எதிரான 4 போட்டிகளிலும் இங்கிலாந்து வெற்றி பெற்றுள்ளது. அத்துடன் இந்த போட்டியில் ஹாரி புரூக் சதம் விளாசியதன் மூலம் 20 ஓவர் உலகக்கோப்பையில் சதம் விளாசிய முதல் கேப்டன் என்ற சாதனையை படைத்தார். பாகிஸ்தான் அணி இதுவரை விளையாடிய 2 போட்டிகளிலும் தோல்வியடைந்ததால் அரையிறுதி வாய்ப்பு மங்கியுள்ளது. இந்த பாடலை யாருக்காக எழுதினாரோ அவரையே கரம் பிடித்துள்ளார் பிரபல ராப் பாடகர் வேடன். ஆம், தனது காதலியும் எழுத்தாளருமான நவமி லதாவை திருச்சூரில் உள்ள இல்லத்தில் எளிய முறையில் பாடகர் வேடன் திருமணம் செய்து கொண்டார். வாய்ஸ் ஆஃப் தி வாய்ஸ்லெஸ் என்ற பாடல் மூலம் பிரபலமான கேரளாவைச் சேர்ந்த ராப் பாடகர் வேடன் மஞ்சுவல் பாய்ஸ், நரிபேட்டை உள்ளிட்ட மலையாள படங்களில் பாடல் பாடி விருதுகளை அள்ளினார். தமிழிலும் பைசன் படத்தில் ரெக்க ரெக்க எனும் பாடலை பாடி ரசிகர்கள் மனதை வேட்டையாடினார். அண்மையில் தனது காதலி நவமி லதாவை ரசிகர்களுக்கு அறிமுகப்படுத்திய வேடன் அவரை திருமணம் செய்ய இருப்பதாக அறிவித்திருந்தார். இந்த நிலையில் இவர்களது திருமணம் திருச்சூரில் எளிய முறையில் நடைபெற்றது. செம்புக்காவு துணை பதிவாளர் அலுவலகத்தில் இருவரும் பதிவு திருமணம் செய்து கொண்டனர். நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் கலந்து கொண்டு எழுத்தையும் இசையையும் வாழ்த்தினர். முக்கியமான மாவட்ட செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். சென்னை நகரின் கோடைக்கால குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய ஆந்திர பிரதேச மாநிலம் கண்டலேறு அணையில் இருந்து தமிழ்நாட்டிற்கு கிருஷ்ணா நதி நீர் திறக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக வினாடிக்கு 500 கன அடி வீதம் திறக்கப்பட்டுள்ள இந்த நீரானது தமிழக எல்லையான ஊத்துக்கோட்டையை அடைந்து பின் பூண்டி ஏரிக்கு சென்றடையும். வரும் நாட்களில் நீரின் அளவு படிப்படியாக அதிகரிக்கப்பட உள்ளதால் சென்னையில் கோடை காலத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாது என எதிர்பார்க்கப்படுகிறது. பனிகாலம் நிறைவடைந்ததை அடுத்து சேலத்தில் பூக்களின் விலை வெகுவாக குறைந்துள்ளது. ஓமலூர் சுற்றுவட்டாரத்தில் பனிக்காலங்களில் பூக்களின் விளைச்சல் குறைந்திருந்ததால் மல்லிகைப்பூ 1 கிலோ 4500 ரூபாய்க்கு விற்பனையானது. கடந்த 1 மாதமாக மல்லிகைப்பூ கிலோ 1500 ரூபாய்க்கு குறையாமல் இருந்தது. தற்பொழுது பனி குறைந்து பூக்களின் விளைச்சல் அதிகரித்துள்ளதால் 1 கிலோ 400 ரூபாயாக விலை சரிந்துள்ளது. ஜாதிமல்லி பூ கிலோ 500, காக்கட்டான் 240 குறைந்தது. ஈரோடு மாவட்டம் திம்பம் மலைப்பாதையில் சாலை தடுப்புச் சுவர் மீது சிறுத்தை படுத்திருந்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. 12வது கொண்டை ஊசி விடைவில் உலா வந்த சிறுத்தை சிறிது நேரம் படுத்திருந்த பின்னர் மீண்டும் வனப்பகுதிக்குள் சென்றது. இந்நிலையில் இரவு நேர போக்குவரத்தை மக்கள் கவனமாக மேற்கொள்ள வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே மாட்டு வண்டி பந்தயம் நடத்தப்பட்டது. வி. லட்சுமிபுரத்தில் அதிமுக சார்பில் சிறிய மாடு, பெரிய மாடு என 2 பிரிவுகளின் கீழ் போட்டி நடத்தப்பட்டது. பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 37 ஜோடி மாடுகள் போட்டியில் பங்கேற்ற நிலையில் 2 பிரிவுகளிலும் முதல் 4 இடங்களை பிடித்த மாட்டு வண்டிகளின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் திருப்பணி கரிசல்குளம் பகுதியில் வெறிநாய் கடித்து 18 பேர் காயமடைந்தனர். அப்பகுதியில் சுற்றி வந்த தெருநாய் ஒன்று வேலைக்கு செல்வோர், பெண்கள், சிறுவர்கள் என தெருவில் செல்வோரை எல்லாம் விரட்டி கடித்துள்ளது. இதையடுத்து நாய்கடியால் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். நாயை அப்பகுதியினர் ஆயுதங்களுடன் தேடி செல்லும் வீடியோவும் வெளியாகியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே சாலை ஓரம் நின்றிருந்த லாரி மீது குஜராத் நோக்கிச் சென்ற மற்றும் ஒரு கண்டெய்னர் லாரி பயங்கரமாக மோதி விபத்திற்குள்ளானது. இதில் லாரியின் முன்பகுதி அப்பளம் போல நொறுங்கிய நிலையில் ராஜஸ்தான் மாநில ஓட்டுநர்
சோனி லேசான காயங்களோடு உயிர் தப்பினார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் ஏடிஎம்மில் முதியவரை ஏமாற்றி சுமார் 20,000 ரூபாயை மோசடி செய்த நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருப்பாக்குட்டையைச் சேர்ந்த நடராஜ் சித்தூர் பேருந்து நிறுத்தம் அருகே ஏடிஎம் மையத்தில் பணம் எடுக்க நபர் ஒருவரை நாடியுள்ளார். அப்பொழுது உதவி செய்வது போல் நடித்த அவர் தன்னிடமிருந்து வேறொரு போலி கார்டை மாற்றிக் கொடுத்து முதியவர் சென்ற பின்னர் அவரது கார்டிலிருந்து பணம் எடுத்துள்ளார். மோசடி நபரின் காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியுள்ள நிலையில் விசாரணை நடைபெறுகிறது. மயிலாடுதுறை காவிரி கரையில் அமைந்திருக்கூடிய தீப்பாய்ந்தாள் அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் இளைஞர் ஒருவர் திடீரென்று தாவேகா கொடியுடன் தீமிதித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனே கோவில் நிர்வாகத்தினர் அவரிடமிருந்த கொடியை பறித்து கண்டித்து அனுப்பினர். தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு வரும் மார்ச் 29ஆம் தேதி முதல் இரவு நேர விமான சேவை தொடங்க உள்ளது. அதன்படி சென்னையிலிருந்து மாலை 6:15 மணிக்கு புறப்படும் விமானம் இரவு 7:55க்கு தூத்துக்குடி வந்தடையும். மீண்டும் தூத்துக்குடியிலிருந்து இரவு 8:15க்கு புறப்பட்டு 9:45 மணிக்கு சென்னையை சென்றடையும். பெரிய விமானங்களை தரையிறக்குவதற்கான ஆய்வுகள் முடிந்துள்ள நிலையில் இந்த அறிவிப்பு தென் மாவட்ட பயணிகளிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பெரியார் சிலை அருகே உள்ள டீ கடையில் பாம்பு புகுந்ததால் பொதுமக்கள் அலறியடித்து ஓடினர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் கடையில் பதுங்கியிருந்த 5 அடி நீள சாரை பாம்பை லாவகமாக பிடித்து வனப்பகுதியில் விடுவித்தனர். ஒரே நாளில் குடியிருப்பு மற்றும் கடைகளில் புகுந்த 3 பாம்புகளை பிடித்துள்ளதாக தீயணைப்பு மீட்புத் துறையினர் தெரிவித்துள்ளனர். காட்பாடி அருகே வறண்டு கிடக்கும் வனப்பகுதியில் தீ பரவியது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே சேர்க்காடு வனப்பகுதியில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. காய்ந்த மரங்கள் உள்ளிட்டவற்றில் பற்றிய தீ மளமளவென்று வேகமாக பரவியது. விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் நீரை பீச்சி அடித்து தீயை அணைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் திம்மாம்பேட்டை கிராமத்தில் எருதுவிடும் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. குறைந்த நேரத்தில் குறிப்பிட்ட இலக்கை கடந்த காளைக்கு முதல் பரிசாக 1 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. எருதுவிடும் விழாவை காண பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் சேவூர் முருகன் கோவிலில் பக்தர்களின் காவடி ஆட்டம் கடைகட்டியது. ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் என ஏராளமானோர் ஒன்று கூடி பக்தி முடக்கங்களுடன் காவடி சுமந்து மாட வீதி வழியாக கோவிலுக்கு வந்தனர். ஊர்வலத்தில் பொய்க்கால் குதிரை, மயிலாட்டம் உள்ளிட்டவையும் அரங்கேறின. கோவையில் தனியார் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் இறுதிக்கட்ட வாதம் தொடங்கியுள்ளது. கடந்த நவம்பர் 2ஆம் தேதி ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த கல்லூரி மாணவியை 3 பேர் சேர்ந்து வன்கொடுமை செய்தனர். இது தொடர்பாக சதீஷ், காளீஸ்வரன், தவசி ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் 113 சாட்சியங்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் வழக்கு விசாரணைக்காக கைது செய்யப்பட்ட 3 பேரும் கோவை கூடுதல் மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். வெள்ளியங்கிரி மலையில் கூடுதல் மருத்துவர்களை நியமிப்பதுடன் குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்று மலையேறும் பக்தர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வெள்ளியங்கிரி மலை மீது உள்ள வெள்ளியங்கிரி ஆண்டவரை தரிசிக்க கடந்த 1ஆம் தேதி முதல் மலையேற பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக வெள்ளியங்கிரி மலையேறும் பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. ஆனால் போதிய அடிப்படை வசதிகள் இல்லாததால் பக்தர்கள் தவித்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. கூமாப்பட்டி, தம்பிப்பட்டி, கோபாலபுரம் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது. மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி மாரியம்மன் கோயில் மாசி திருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. பழனி முருகன் கோயிலின் உபகோயிலான இந்த ஆலயத்தில் கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் மாசி திருவிழா தொடங்கியது. நேற்று மாரியம்மனுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே எருதுவிடும் விழாவை கிராம மக்கள் உற்சாகமாக கண்டு ரசித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் மாம்பாக்கம் கிராமத்தில் 700 ஆண்டுகள் பழமை வாய்ந்த எட்டியம்மன் கோவில் திருவிழாவை ஒட்டி எருதுகட்டும் விழா நடைபெற்றது. பொங்கல் வைத்து வழிபாடு செய்த பின் அலங்கரிக்கப்பட்ட காடைகள் மைதானத்தில் சீறி பாய்ந்தன. போக்சோ வழக்கில் ஏற்கனவே 200 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற ஜோதிடர் ராமகிருஷ்ணனுக்கு மற்றொரு வழக்கில் மேலும் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சிவகங்கை நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. பரிகார பூஜை என்ற பெயரில் தாயின் கண்முன்னே சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய சிறுவனை தூண்டிய குற்றச்சாட்டில் அவருக்கும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாய்க்கும் தலா 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. உதகையில் கட்டுப்பாட்டை இழந்த கார் இருசக்கர வாகனங்கள் மீது மோதி நின்ற விபத்து காட்சி அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. சவுத் பீச் சாலையில் உதகையில் இருந்து குன்னூர் நோக்கி சென்ற கார் மிக வேகமாக சென்றது. அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையின் இருபுறங்களிலும் நின்றிருந்த இருசக்கர வாகனங்களின் மீது மோதியது. நல்வாய்ப்பாக யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. தேனி அருகே அரசு பள்ளி ஆசிரியர் மீது போலி பாலியல் புகார் அளித்த விவகாரத்தில் ஓய்வு பெற்ற மாவட்ட கல்வி அலுவலர் உட்பட 7 பேருக்கு சிறை தண்டனை விதித்து ஆண்டிபட்டி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2016ஆம் ஆண்டில் ஆசிரியர் கோகில பாண்டியனை பழிவாங்க சக ஆசிரியைகளும் அதிகாரிகளும் கூட்டுச் சேர்ந்து போலி ஆவணங்களை தயாரித்தது விசாரணையில் உறுதியானது. இதையடுத்து 3 3.5 ஆண்டுகள் சிறையும் மற்ற 4 1.5 ஆண்டு மற்றும் 6 மாத சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அதிவேகமாக சென்ற வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. திங்கட்கிழமை அன்று பழுதாகி நின்ற NNL நிறுவன பேருந்து பின்னர் பழுதை சரி செய்து கொண்டு மதுரைக்கு புறப்பட தயாரானது. அப்போது NNS நிறுவன பேருந்தும் மதுரைக்கு புறப்பட்டது. நேர ஒதுக்கீட்டின்படி தங்களது பேருந்துக்கு பின்னரே அடுத்த பேருந்து இயக்க வேண்டுமென NNL பேருந்து நிறுவன ஊழியர் கூறியதால் இரு தரப்பிற்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இந்நிலையில் இரு நிறுவன பேருந்துகளும் போட்டி போட்டுக்கொண்டு சென்ற காட்சி வெளியாகியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அரசு மருத்துவமனையில் தலையில் காயத்துடன் வந்த நோயாளிக்கு தூய்மை பணியாளர் சிகிச்சை அளித்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெத்தானேந்தலை சேர்ந்த வரதராஜன் என்பவர் தலையில் ஏற்பட்ட காயத்துடன் மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். ஆனால் அங்கு மருத்துவரும் செவிலியர்களும் பணியில் இல்லாததால் வரதராஜனுக்கு ஒப்பந்த தூய்மை பணியாளர் சிகிச்சை அளித்துள்ளார். இதனை வரதராஜனின் நண்பர் வீடியோவாக பதிவு செய்து இணையத்தில் வெளியிட்டுள்ளார். கடலூர் மாவட்டம் விஜயமாநகரம் கிராமத்தில் அதிமுக சார்பில் ஜெயலலிதா பிறந்த நாளை ஒட்டி நடைபெற்ற நலத்திட்ட உதவி வழங்கக்கூடிய விழாவில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கூட்ட நெரிசலால் புடவைகளை தூக்கி வீசியதால் அதனை பிடிக்க முயன்ற பெண்கள் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள மீனாட்சிபுரம் முத்துமாரியம்மன் கோவிலில் 50ஆம் ஆண்டு பூச்செறிதல் விழா விமர்சையாக நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்மனை பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். பல வகையான பூக்களை எடுத்து வந்து அம்மனுக்கு செலுத்தினர். மார்ச் 10ஆம் தேதி காப்பு கட்டுதலும் 17ஆம் தேதி கரகம், மது, முளைப்பாரி ஊர்வலம் ஆகியவை நடைபெறும். மார்ச் 18ஆம் தேதி காவடி, பூக்குழி, பால்குடம் எடுத்தல் நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் அதிமுகவினர் சாலையை மறித்து கோலப்போட்டி நடத்தியதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் கோலப்போட்டி நடத்தப்பட்டது. பொதுமக்கள் செல்ல முடியாத அளவுக்கு தடுப்பு வேலி அமைத்து சாலையை மறித்து இந்த போட்டி நடத்தப்பட்டதாகவும் இதனால் பள்ளி மாணவர்கள் சிரமத்திற்கு உள்ளானதாகவும் அரசு வழக்கறிஞரும் திமுக பிரமுகருமான அரிஸ்டாட்டில் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். சென்னை அருகே பட்டாபிராம் செங்குன்றம் புறவழிச்சாலையில் மினி பேருந்து விபத்துக்குள்ளானதில் இளம்பெண் உயிரிழந்தார். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலத்திலிருந்து சிறுவாபுரி முருகன் கோயிலை நோக்கி சென்ற மினி பேருந்தை அதிகாலையில் ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் இயக்கியதால் சாலையோர தடுப்பில் மோதி பள்ளத்தில் கவிழ்ந்தது. ரிவேகா என்ற இளம்பெண் உயிரிழந்த நிலையில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். வருவாய்த்துறை அலுவலர்களின் வேலை நிறுத்தத்தால் தமிழ்நாட்டில் பல இடங்களில் சான்றிதழ்கள் பெற முடியாமல் மக்கள் அவதியடைந்தனர்.
சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டம், பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் வருவாய்த்துறை அலுவலர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் 1247 பணியாளர்களில் 1000 பேர் போராட்டத்தில் பங்கெடுத்ததால் அரசு அலுவலகங்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. திருவாரூர் மாவட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை ஊழியர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். இதனால் பட்டா மாறுதல், நில அளவை மற்றும் சான்றிதழ் வழங்கும் பணிகள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி பிராந்தியத்திற்குட்பட்ட ஏனாமில் காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம் வருகைக்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த ஆகஸ்ட் மாதம் ONGC எரிவாயு குழாயில் ஏற்பட்ட தீ விபத்தால் சேதமான மரங்களுக்கு மத்திய அரசிடம் இழப்பீடு கேட்க வேண்டும் என மக்கள் பலமுறை வலியுறுத்தியுள்ளனர். ஆனால் அது குறித்து நாடாளுமன்றத்தில் பேசவில்லை என கூறி வைத்திலிங்கத்தை ஊருக்குள் அனுமதிக்காமல் பாலயோகி நகர் உள்ளிட்ட 3 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் திருப்பி அனுப்பினர். மேலும் பேச்சுவார்த்தைக்கு வந்த காவல்துறையினருடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். கும்பகோணம் மகாமக குளக்கரை பகுதியில் ஜெயலலிதா பிறந்தநாளை ஒட்டி OPS ஆதரவாளர்கள் வைத்த பேனரால் பரபரப்பு ஏற்பட்டது. எம்ஜிஆர், ஜெயலலிதா படங்களுடன் OPS படம் இருப்பதை எதிர்த்து முன்னாள் MLA ராமநாதன் தலைமையில் அதிமுகவினர் திரண்டு பேனரை அகற்ற முயன்றனர். இதனால் EPS மற்றும் OPS ஆதரவாளர்கள் இடையே மோதல் சூழல் உருவானதை அடுத்து காவலர்கள் விரைந்து அவர்களை அப்புறப்படுத்தினர். 1429 சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களுக்கான தேர்வில் நடந்த முறைகேடுகள் குறித்து CBCID விசாரணை நடத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மொபைல் போன் பயன்பாடு உள்ளிட்ட விதிமீறல்கள் புகாரால் தேர்வு மைய CCTV காட்சிகளை பாதுகாக்கவும் வழக்கு முடியும் வரை பணி நியமனங்களை மேற்கொள்ளக்கூடாது எனவும் நீதிபதி புகழேந்தி தடை விதித்தார். CBCID விசாரணையின் முடிவின் அடிப்படையில் பணி நியமனம் தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். திருத்தணி அருகே நார்த்தவாடா பேருந்து நிறுத்தத்தில் நின்றிருந்த அரசு பேருந்து மீது கரும்பு டிராக்டர் மோதியதில் பேருந்து பலத்த சேதமடைந்தது. பேருந்தில் இருந்த 50க்கும் மேற்பட்ட பயணிகள் நல்வாய்ப்பாக காயமின்றி உயிர் தப்பினர். விபத்து பகுதிக்கு காவலர்கள் வராத நிலையில் பேருந்து ஊழியர்களே டிராக்டர் உரிமையாளரிடம் நஷ்டஈடு பெற்றுக் கொண்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சொத்துக்களை அபகரிக்க முயன்ற வளர்ப்பு மகனுக்கு பயந்து முதியோர் இல்லத்தில் தஞ்சமடைந்த தாயை காணவில்லை என நாடகமாடிய மகனுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. காணாமல் போனதாக கூறப்பட்ட ஜெயலட்சுமி நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். தனது விருப்பத்தின் பேரில் தனியார் முதியோர் இல்லத்தில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். இதையடுத்து செல்வ கணேஷ் தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதிகள் அவர் மீது வழக்கு பதிவு செய்யவும் முதியவருக்கு பாதுகாப்பு வழங்கவும் காவல்துறைக்கு உத்தரவிட்டார். கொடைக்கானல் கிடாவரை கிராமத்தில் முன்பகை காரணமாக முதியவரை சாதி பெயர் சொல்லி திட்டி பாட்டிலால் தாக்கிய நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். பாண்டி என்பவரை தாக்கி ரத்தக்காயம் ஏற்படுத்திய பெருமாள் என்பவர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு அருகே மயான பாதை ஆக்கிரமிப்பை அகற்றக்கோரி நீதிமன்றம் மற்றும் ஆட்சியர் உத்தரவிட்டும் நடவடிக்கை எடுக்காத வட்டாட்சியரை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தனிநபர் ஆக்கிரமித்துள்ள அரசு நிலத்தை மீட்க கோரி நூற்றுக்கணக்கானோர் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அதிகாரி இல்லாததால் ஆத்திரமடைந்த மக்கள் தங்கள் கோரிக்கை மனுவை அலுவலக தூணில் கட்டி வைத்து கண்டனம் தெரிவித்து கலைந்து சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே வடமாநில தொழிலாளர்களை தாக்கி செல்போன் பறித்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். திங்கட்கிழமை அன்று பூவடம்பேடு சிப்காட் அருகே பீகாரைச் சேர்ந்த லலித், சஞ்சித் மண்டல் ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் சென்றனர். அப்போது அவர்களை வழிமறித்த 3 பேர் அரிவாளால் வெட்டிவிட்டு 5000 ரூபாய் பணம் மற்றும் 2 செல்போன்களை பறித்து சென்றனர். இது தொடர்பாக விசாரித்த காவல்துறையினர் கௌதம், தினகரன், விஸ்வா ஆகியோரை கைது செய்துள்ளனர். ஒசூரில் கண்டெய்னர் லாரி திடீரென தீப்பிடித்து எரிந்தது. ஹொசூரில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த கண்டெய்னர் லாரியில் திடீரென தீப்பற்றி எரிந்த காட்சிகள்தான் இவை. ஹொசூர் உள்வட்ட சாலையில் கொத்தூர் சந்திப்பு பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரியில் தீப்பிடித்து எரிவதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் யாருக்கும் எந்தவித காயமும் ஏற்படவில்லை. கரூர் மாவட்டம் மாயனூர் காவிரி கதவணை அருகே 15க்கும் மேற்பட்ட மீன் கடைகளில் தீ விபத்து ஏற்பட்டது. இங்குள்ள பாசன வாய்க்கால் கரையில் 50க்கும் அதிகமான மீன் கடைகள் உள்ளன. நேற்று இரவு திடீரென மீன் கடைகளில் தீ விபத்து ஏற்பட்டது. உடனடியாக அங்கிருந்தவர்கள் தண்ணீர் ஊற்றி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர்.
நீலகிரி மாவட்டம் குன்னூரில் வீட்டின் அருகே சின்டெக்ஸ் டேங்கில் இருந்த தண்ணீரை காட்டெருமை குடித்து தாகத்தை தணித்துக் கொண்டது. குன்னூர் சுற்றுவட்டாரத்தில் நாளுக்கு நாள் காட்டெருமைகளின் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது. ரயில்வே குடியிருப்பில் சுற்றித் திரிந்த காட்டெருமையால் மக்கள் அச்சமடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே சட்டவிரோதமாக பட்டாசு திரி தயாரித்த வழக்கில் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் உள்ள சேதுநாராயணபுரம் கிராமத்தில் பட்டாசு உற்பத்திக்கு தேவையான கருந்திரி தயாரித்தது தெரியவந்தது. திரி தயாரிப்பில் ஈடுபட்ட சிவகாசியைச் சேர்ந்த ஜெயலட்சுமி, பழனிச்செல்வம் ஆகியோரை கைது செய்தனர். மேலும் இடத்தின் உரிமையாளரும் ஸ்ரீவில்லிபுத்தூர் நாம் தமிழர் கட்சி வேட்பாளருமான கரிகால பாண்டியனை தேடி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் அரசு அதிகாரி கார் ஏற்றி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் இருதரப்புக்கு இடையே வாக்குவாதம் நடந்த காட்சி வெளியாகியுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று அரசு அதிகாரி சிவமூர்த்தியின் வீட்டின் முன்பு அவரை காரை ஏற்றி கொலை செய்யப்பட்ட வழக்கில் கல்லூரி மாணவர் ஆதித்யா உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். சம்பவத்தின் போது எடுக்கப்பட்ட வீடியோ காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்த தனித் தேர்வர்கள் பிரத்யேக இணையதள வாயிலாக நுழைவுச் சீட்டுகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தனித் தேர்வர்கள் www.dge.tn.gov.in என்ற இணையதளத்திற்கு சென்று ஹால் டிக்கெட் என்ற வாசகத்தினை கிளிக் செய்து விண்ணப்ப எண் போன்றவற்றை பூர்த்தி செய்து நுழைவுச் சீட்டை பெற்றுக் கொள்ளலாம் என அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் நாளை காலை 10 மணிக்கு பாமக கலந்தாய்வு கூட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தின் மாநில நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள் கலந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளார். வருகிற சட்டமன்ற தேர்தல் குறித்து கலந்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக ராமதாஸ் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். முடி திருத்தும் தொழிலாளர்களை பள்ளிக்கு வரவழைத்து மாணவர்களுக்கு முடி வெட்டப்பட்ட சம்பவம் கடலூர் மாவட்டத்தில் நடந்துள்ளது. விருதாச்சலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இங்கு பயிலும் மாணவர்கள் சிலர் சினிமா மோகத்தால் தலைமுடியை வெட்டாமல் சுற்றித் திரிந்துள்ளனர். ஆசிரியர்கள் சொல்லியும் கேட்காமல் இருந்ததால் முடி திருத்தும் கலைஞர்களை பள்ளிக்கே வரவழைத்து மாணவர்களுக்கு முடி திருத்தம் செய்யப்பட்டது. கிருஷ்ணகிரியில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திற்கு இமெயில் மூலம் விடுக்கப்பட்ட வெடிகுண்டு மிரட்டலை தொடர்ந்து தீவிர சோதனை நடந்தது. விரைந்து வந்த காவல்துறையினர், நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், நீதிமன்ற ஊழியர்கள் பொதுமக்களை வெளியேற்றிவிட்டு சோதனை நடத்தினர். வெடிகுண்டு தடுப்பு நிபுணர்கள் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு நடத்தப்பட்ட சோதனையின் முடிவில் மிரட்டல், புரளி என்பது உறுதியானது. ஈரோடு மாவட்டம் பன்னாரி சோதனைச் சாவடியில் பணியாற்றக்கூடிய ஊழியர் மதுபோதையில் சக வனத்துறை ஊழியரை தாக்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திம்பம் மலைப்பாதையில் வாகனங்களை அனுமதிப்பது, வனத்துறை நிர்ணயித்த கட்டணம் வசூலிப்பது போன்றவற்றில் முறைகேடு நடைபெறுவதாக ஏற்கனவே புகார் எழுந்த வண்ணம் இருந்தது. இந்நிலையில் கடந்த 20 நாட்களுக்கு முன்னதாக பன்னாரி சோதனைச் சாவடி ஊழியர் அருணை சக ஊழியர் மனோஜ் தாக்கிய காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. சென்னை கிண்டி ரேஸ் கிளப்பிடமிருந்து 6.5 கோடி ரூபாய் சொத்து வரி பாக்கி வசூலை நிறுத்தி வைக்க மாநகராட்சிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2001, 2002 முதல் 2007, 8ஆம் ஆண்டு வரையிலான சொத்து வரி பாக்கியை செலுத்த கோரி மாநகராட்சி நிர்வாகம் அனுப்பிய நோட்டீஸை எதிர்த்து ரேஸ் கிளப் உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டது. இந்த மனு மீதான விசாரணையின் போது மாநகராட்சி நிர்வாகம் தங்கள் தரப்பு ஆட்சேபங்களை கேட்கவில்லை என்று ரேஸ் கிளப் முறையிட்டது. இதை ஏற்ற நீதிமன்றம் 4 வாரங்களுக்கு சொத்து வரி பாக்கி வசூலை நிறுத்தி வைக்க உத்தரவிட்டது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் அரிய வகை உடும்பு வேட்டையாடிய இளைஞர் கைது செய்யப்பட்டார். ரகசிய தகவலின் அடிப்படையில் வனத்துறையினர் ஆலங்குளம் பகுதிகளில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது 5ஆம் கட்டளை பகுதியை சேர்ந்த காசி என்ற 27 வயது இளைஞர் உடும்புகளை வேட்டையாடியது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை கைது செய்து வேட்டையாடிய உடும்புகளையும் பறிமுதல் செய்தனர். கோடைக்காலம் தொடங்க உள்ளதை முன்னிட்டு கொடைக்கானலில் வனத்துறை பணியாளர்களுக்கு தீ தடுப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது. கோடைக்காலங்களில் ஏற்படும் காட்டு தீ உள்ளிட்டவற்றை தடுக்கும் விதமாக பயிற்சி அளிக்கப்பட்டது. தீயை எப்படி அணைப்பது, சிக்கிய நபர்களை எப்படி மீட்பது, புகைமூட்டத்திற்குள் சிக்கி மயங்கியவர்களை எப்படி மீட்பது என்பது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. மக்காச்சோளத்திற்கு குவிண்டாலுக்கு 3000 ரூபாய் ஆதார விலை நிர்ணயம் செய்ய கோரி தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் தாலுகா அலுவலகம் முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மக்காச்சோள விலை வீழ்ச்சி காரணமாக விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும், விவசாயிகள் விளைவிக்கும் பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்கும் வகையில் அரசு விலை நிர்ணயம் செய்து அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளையும் முன்வைத்து போராட்டம் நடந்தது.
தமிழ்நாட்டு சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் உரிமம் பெற்ற துப்பாக்கிகளை பொதுமக்கள் காவல் நிலையத்தில் ஒப்படைத்து வருகின்றனர். கோத்தகிரி சுற்றுவட்டாரத்தில் உள்ள 57 உரிமைதாரர்களில் இதுவரை 55 பேர் தங்களது துப்பாக்கிகளை பாதுகாப்பு கருதி ஒப்படைத்துள்ளனர். வங்கி பாதுகாப்பு பணியாளர்களுக்கு மட்டும் இதில் விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ள நிலையில் மற்றவர்கள் தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு அனுமதி பெற்றே துப்பாக்கிகளை பயன்படுத்த முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் கூடலூரில் நகராட்சி குப்பை கிடங்கை இடமாற்றம் செய்ய கோரி பொதுமக்கள் 2வது நாளாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெத்துக்குட்டை பகுதியில் உள்ள குப்பை கிடங்கில் மலை போல் குவிந்திருக்கக்கூடிய குப்பையால் சுற்றுவட்டார மக்களுக்கு சுவாச பிரச்சினை, தோல் வியாதி ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இதையடுத்து குப்பை கிடங்கை இடமாற்றம் செய்ய கோரி 2வது நாளாக தர்ணாவில் ஈடுபட்ட பொதுமக்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை 100க்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாகம்பந்தல் கிராமத்தில் சிதிலமடைந்த நிலையில் உள்ள பழைய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை அகற்றிவிட்டு புதிய தொட்டி கட்ட வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 32 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தொட்டி கட்ட அரசாணை வெளியான நிலையில் தாழ்வான பகுதிகளில் கட்டவும் எதிர்ப்பு தெரிவித்தனர்.